கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெம்பிள் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் பார்த்தா சிறுவாபுரி முருகன் டெம்பிள் தான் போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அவுட்டரில் இருக்குது. ஸோ நம்ம தாம்பரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து அவுட்டர் பைபாஸ்லேருந்து போகிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும்னால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 68 கிலோமீட்டர் ஆச்சு. ஸோ நியர்லி ஒரு 1.5 ஹவர் to 2 ஹவர்ஸ் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6:30 மாதிரி கிளம்பிட்டேன் ஏர்லி மார்னிங்கே. சரி நான் எல்லாருமே வந்து டூஸ்டே தான் போகணும் அப்போ தான் வந்து இதுன்னாங்க. நான் வந்து சரி ஓகே டூஸ்டே வந்து செட் ஆகாது. நம்ம என்ன ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து நைட் ஷிஃப்ட் வேறு பார்க்கறதுனால அதுக்கு ஸோ செட் ஆகலை. ஸோ நான் நிறைய நாள் ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ வந்து நான் வந்து சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு லீவ் தான் சொல்லிட்டு நான் ஃப்ரைடே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஸோ டேரெக்டாக நான் வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு போய்ட்றேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 6 வீக்ஸ் போனால் கொஞ்சம் நம்ம நல்லா சொல்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முருகரை வந்து 6 வீக்ஸ் வந்து கண்டினியூவாக சாட்டர்டே பார்க்க போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து இந்த டைமில் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாகவே சாலிடாக ஒரு 1.5 ஹவர் இருந்தால் போதும். தாம்பரத்துலேருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சின்னு வச்சுக்கோங்க கரெக்டாக போயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிராஸ் பண்ண ஹைவேஸில் வந்து மேப் போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஒன்று கட் ஆகும் சர்வீஸ் ரோடு. அதுக்குள்ளே போயிட்டிங்கனாவே நல்லா இதாக போட்டிருப்பாங்க. ரோடு வந்து ரொம்ப சின்னது தான் உள்ளே லெஃப்ட் எடுத்துட்டாலே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து கார் பார்க்கிங்லாம் வந்து திருப்பி விட்ருவாங்க. நம்ம அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ஆட்டோ வந்து ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோ வந்து 70 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஒரு 1 கிலோ ரொம்ப பக்கம் தான் 1 கிலோமீட்டருக்கே அப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தேன் நான் நிறைய கூட்டம் வரதுனால ஓகே அப்படி தான் அந்த அமௌண்ட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதே வந்து நீங்கள் வந்து இங்கே ரீச் பண்ணுற பாயிண்ட் வந்து பிலோ 7 PM 7 AM முன்னாடி வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து இன்னொரு பார்க்கிங் இருக்கும். கோவில் பக்கத்துலேயே வந்து ரைட் சைடில் ஓடுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 மீட்டர் 200 to 300 மீட்டர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எல்லாமே அங்கே சின்ன சின்ன குட்டி ஹோட்டல்லாம் இருக்கும். அண்ட் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து வெளியே வந்தோடனே நீங்கள் வந்து அந்த வேர்க்கடலை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த நீர்க்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சுரக்காய் அப்புறம் அந்த மாதிரி காய்கறி நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸும் நல்லாயிருக்கும். பட் இன்னும் ரேட்டு தான் கொஞ்சம் வந்து இப்போது வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. நான் சிட்டியில் சென்னையில் வாங்குற ரேட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் ரேட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஓகே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து 50 ருபீஸ் ஒரு டிக்கெட் வச்சுருந்தாங்க. 100 ருபீஸ் ஒரு டிக்கெட் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் ஒன்று இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனமும் அந்த 100 ருபீஸ் 50 ருபீஸ் டிக்கெட்டும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக போகணுன்னு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் டிக்கெட் மட்டும்தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அது பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ரீ தரிசனமும் 50 ருபீஸ் பக்கத்தில் போகுது. அது இல்லாமல் ரெண்டுமே வந்து சேம் ஸ்பீடாக தான் போகுது. அதுக்கு நம்ம ஏன் 50 ருபீஸ் கொடுத்து போகணுன்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து லாஸ்ட் டைம் நான் இப்போ போனது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் டிக்கெட்டில் தான் போயிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மாலை எடுத்துனாங்க. என்ட்ரன்ஸில் மாலை வைப்பாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்காங்க. இந்த கார் வருது பார்த்திங்கன்னா இந்த கார் ரைட் தான் நான் சொன்னேன். நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா 7க்குள்ளே 6:30 சைட்லாம் போனீங்கன்னா இந்த ரைட் சைடில் எடுத்து போனால் பார்க்கிங் இருக்கும். அங்கே நீங்கள் இது பண்ணிட்டு போகலாம். கொய்யாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான ரேட் தான் சொன்னாங்க. 100 ரூபா சொன்னாங்க. அந்த சைஸ் பார்த்து அந்த இது இருக்குது. அப்புறம் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு படி வந்து 50 ரூபா சொல்கிறாங்க, பெரிய படி. ஸோ அந்த இது வாங்கினோம். அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த காய்கறிலாம் பார்த்திங்கன்னா இங்கேயே விளையிறதுன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ தரிசனமும் 50 ரூபா தரிசனமும் வந்து இந்த லைனில் வரும். 100 ருபீஸ் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் அவ்வளோதான் ஆகும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும். இங்கே தான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து 50 ருபீஸ் டிக்கெட், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் டிக்கெட். 100 ருபீஸ் டைரெக்டாக அங்கே போய்டும். 50 ருபீஸ் பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தை கூட அப்படியே கம்பைன் பண்ணுவாங்க. ரைட் சைடில் ஒரு லைன் வந்துச்சு பார்த்திங்கன்னா அது வந்து செவுத்து போட்டி போகிறது வந்து அந்த 50 ரூபா டிக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் இந்த வெஜிடபிள்ஸ் ஒன்று வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து வீக்லி 6 வீக்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு வீக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து செகண்ட் வீக்கில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. டவுட்ஸ்னால் கேளுங்கள்.